அனைவருக்கும் வணக்கம். நாம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம பாப்புலேஷன் டைனமிக்ஸ் இன் இந்தியா, பாப்புலேஷன் டைனமிக்ஸ், அதாவது இந்தியாவில் இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது அதோட டைனமிக்ஸ் என்ன, சேஞ்ச் எப்படி ஆயிருக்கு, இதுதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பாப்புலேஷன் டைனமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் ஹவு பாப்புலேஷன் ஸ்டைஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஓவர் டைம் அண்ட் த ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் திஸ் சேஞ்சஸ். அதாவது பாப்புலேஷன் டைனமிக்ஸ்னா என்ன, ஒரு மக்களோட தொகை அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அந்த மக்கள் தொகையானது பரவி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த ஃபேக்டர்ஸ்னால, எந்த காரணிகள்னால இந்த மக்கள் தொகையானது இந்த அளவுக்கு சைஸில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் பாப்புலேஷன் டைனமிக்ஸ் அப்படின்றாங்க. இந்தியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். செகண்ட்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் தான். நாம் எப்பயோ கடந்து வந்துட்டோம், 2 வருஷம் ஆகுது நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அது பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ் அஃபெக்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த பாப்புலேஷன் அதிகமாக வருதுன்னு என்ன ஆகும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கர்ப் ஆகும், அஃபெக்ட் ஆகும், சோஷியல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகும், ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். கரெக்டா? ஸோ பாப்புலேஷன் சைஸ், க்ரோத், கம்போசிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருமா. சைஸ் அண்ட் க்ரோத் பார்க்கும்போது இந்தியாவுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது 2021 அதோட கணக்கெடுப்படி எஸ்டிமேட்டடாக 1.4 பில்லியன், அதாவது 145 கோடின்னு நினைக்கிறேன். கரெக்டாக, ரொம்ப ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தது. ஸோ க்ரோத்துடைய ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம எப்படி அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1901 1951 வரைக்கும் ஒரு ஸ்லோ க்ரோத்தாக தான் இருந்தது. பாப்புலேஷன் இருக்கலாம் வரல. காரணம் என்ன, நிறைய பஞ்சம், நோய்கள் அதிகமாக இருக்குது, இதனால பாப்புலேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் 1951 1981 வரைக்கும் பாப்புலேஷன் என்ன ஆகுது, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது டியூ டு டிக்ளைன் இன் டெத் ரேட் அண்ட் ஹை பர்த் ரேட். அப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் அதிகமாகுது, ஸோ பர்த் ரேட் ஆனது அதிகமாகுது. இந்த பீரியடில் பிறந்தவங்களை தான் நாம் பூமர் அப்படின்னு கூப்பிடுறோம். காரணம் என்ன, பேபி பூம் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த பீரியடில் யாரெல்லாம் பிறந்திருந்தாங்களோ அவங்களெல்லாம் நம்ம பூமர் அப்படின்னு சொல்கிறோம். பூமருக்கான காரணம் அதுதான். 1981 ஆன்வர்ட்ஸ் திரும்ப என்ன ஆகுது, ஸ்லோ ஆகுது. இந்த பாப்புலேஷன் ஆனது ஸ்லோ ஆகுது. காரணம் என்ன, ஃபேமிலி பிளானிங்கை கொண்டு வராங்க, அர்பனைசேஷனுக்கு உண்டாகுது. அர்பனைசேஷன் நகரமயமாதல் காரணமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய குழந்தைகள் வேணாம், நம்ம குறைவாக பெற்றுக்கும், ஏன்னா நம்மளுக்கு அக்காமடேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால. ஸோ ஆனுவல் க்ரோத் ரேட்டு என்ன பண்ணுறோம், ஆனுவல் க்ரோத் ரேட்டு பாப்புலேஷன் என்ன ஆகுதுன்னா 1.2% ஆனுவல் க்ரோத் ஆனது இருக்குது. இந்தியா இஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் ஸ்டேஜ் 3rd இருக்கும். டிக்ளைனிங் பர்த் ரேட் அண்டு டெத் ரேட் ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க, இந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அது தேவை கிடையாது, நம்ம சொசைட்டி அந்த மாதிரி, இந்தியன் சொசைட்டி அந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம படிச்சிருப்போம், திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு காம்போசிஷன் எப்படி நம்ம மக்கள் தொகை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஏஜ் காம்போசிஷன் பார்க்கும்போது யூத்ஃபுல் பாப்புலேஷன், இளைஞர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அபவுட் 28% ஆஃப் பிலோ 18% இருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 28% 15 வயதுக்கு கீழே இருக்காங்க. ஒர்க்கிங் ஏஜ் அப்படிங்கிறது 15லேருந்து 59 வரைக்கும் அது என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது, டெமோக்ராட்டிக் டிவைடண்ட்டாக இருக்குன்றாங்க. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது. கரெக்டாக? அது செக்ஸ் கம்போசிஷன், ஆண் பெண் விகிதம், பாலின விகிதம் அப்படிங்கிறது 2021 எஸ்டிமேஷனாக பார்க்கும்போது 1020 பெண்களுக்கு 1000 ஆண்கள். 1020, அதாவது பெண்கள் இப்போ அதிகமாக இருக்காங்க போல இருக்குது இல்லை. அண்டு ரூரல் அண்டு அர்பன் காம்போசிஷன், கிராமங்கள் அதிகமாக இருக்காங்களா நகரங்கள் அதிகமாக இருக்காங்களா பார்க்கும்போது கிராமங்களில் தான் 65% இருக்காங்க, நகரங்களில் 35% தான் இருக்காங்க. ரிலீஜியஸ் அண்டு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, இந்தியா இஸ் அ மல்டி ரிலிஜியஸ் மல்டி லிங்குவல் பாப்புலேஷன். ஸோ இது காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றதுனால, அதாவது இந்துக்கள் அதிகமாக இருக்காங்களா கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு அதை கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை பார்க்குறது தான். சரி, அதை நம்ம விட்டுருவோம். ஜாகிரபியில் நம்ம பார்த்துக்குவோம். டிஸ்ட்ரிபியூஷனாக பார்க்கும்போது, ஏன்னா இது நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்ம இந்த அளவுக்கு டேட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சோஷியாலஜியில். அன்இவன் அக்ராஸ் ஸ்டேட். ஸோ மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஹை டென்சிட்டி எங்கெங்கே இருக்காங்க, பீகார், வெஸ்ட் பெங்கால், கேரளாவெல்லாம் அதிகப்படியான மக்கள் தொகை. டென்சிட்டி, மக்கள் தொகை காட்டிலும் டென்சிட்டி ரொம்ப அடர்த்தி அங்கெல்லாம் இருப்பாங்க. லோ டென்சிட்டி பார்க்கும்போது அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ மக்கள் தொகை பாப்புலேஷன் வேறு, அடர்த்தி வேறு. ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்கிறது வேறு, ஒரு வீரில் 100 பேர் இருக்காங்கிறது வேறு இல்லையா, அதுதான் அடர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எதனால் உருவாகுது, ஃபர்டிலிட்டி ரேட்ஸ், குழந்தை பிறப்பு விகிதம், இண்டஸ்ட்ரியலைசேஷன், எஜுகேஷன், மைக்ரேஷன் காரணமாக
இந்த கம்போசிஷன் ஆனது டிஃபர் ஆகுது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து கம்போனன்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத். பாப்புலேஷன் க்ரோத் ஆகிறதுக்கான காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன பார்க்கும்போது பர்த் ரேட், பிள்ளைகள் இந்த பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் பர்த் பர் 1000 people per year. ஸோ ஒரு 1000 பேருக்கு ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் வந்து குழந்தை பிறக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்தியாஸ் கரண்ட் பர்த் ரேட் அப்படிங்கிறது ஒரு 1000 பேருக்கு ஒரு 19%. ஸோ டிக்ளைன் தான் இருக்குன்றாங்க. ஸோ இந்த பர்த் ரேட்டுக்கு காரணம் என்னென்ன, நிறைய படிக்கிறாங்க, ஏஜ் ஆஃப் மேரேஜ், ஃபேமிலி பிளானிங், சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய குழந்தை வந்து பெற்றுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணம், கரெக்டாக. அண்ட் டெத் ரேட் அப்படிங்கிறது ஒரு 1000 பேருக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம திரும்ப திரும்ப இதே பார்க்குறது கொஞ்சம் போர் அடிக்குது இல்லை, ஸ்கிப் பண்ணிக்குவோம். அடுத்து மைக்ரேஷன், மூமெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரிலீஜியஸ். மக்கள் வந்து மைக்ரேட் எங்கே ஆகுறாங்க, ரிலீஜியஸ்ன்ற பாருங்க, அக்ராஸ் ரீஜியன்ஸ். இன்டர்னல் மைக்ரேஷன், ரூரல் டு அர்பன் ஃபார் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன். ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவில் மைக்ரேட் ஆகிறதுனாலையும், எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன் டு கல்ஃப் கண்ட்ரிஸ், வெளிநாடுகளுக்கு மைக்ரேஷன் ஆகிறதுனாலையும் இது வந்து கூடவும் குறையும் அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத், இந்த பாப்புலேஷன் க்ரோத் ஆகிறதுக்கான காரணம் என்னென்ன, அர்பனைசேஷனால, ரெமிட்டன்ஸ்னால, பிரெயின் ட்ரெயின்னால, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ஆனது உண்டாகும், கரெக்டாக இல்லையா. இப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருந்ததுனால என்ன ஆகும், அங்கே நாட்டிலேருந்து இவ்வளோ நாட்டுக்கு போகும்போது பிரெயின் ட்ரெயின் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். சரி, ஓகே, நம்ம அடுத்தது போயிடுவோம். பாப்புலேஷன் அண்டு பாலிசிஸ் அண்டு ஃபேமிலி பிளானிங். பாப்புலேஷன் பாலிசி அண்டு இது, இந்த மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆகுமா, கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் பாப்புலேஷன் பாலிசின்னு ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறது 1976 கொண்டு வராங்க, பர்த் கண்ட்ரோலுக்காக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 1951 பிறகு தான் இந்த பேபி வந்து பூம் ஆகிருக்குன்றதுனால. ஸோ இந்த டைமில் வந்து கொண்டு வராங்க நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. இன்னொரு பாலிசியை கொண்டு வராங்க 2000. எதுக்காக, ஸ்டேபிளான பாப்புலேஷனை கொண்டு வரதுக்காக. 2045 வரைக்கும், 2045க்குள்ள ஸ்டேபிளான பாப்புலேஷனை கொண்டு வரணும், வாலண்டரி ஃபேமிலி பிளானிங்கை கொண்டு வரணும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்டு மெட்டர்னல் வெல்ஃபேரை கொண்டு வராங்க. என்ன ஆகட்டும், இந்த மொர்டாலிட்டி ரேட்டையும் இதெல்லாம் வந்து நம்ம டிலே மேரேஜ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த நேஷனல் பாப்புலேஷன் பாலிசியை கொண்டு வராங்க. ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1952 கொண்டு வராங்க. வேர்ல்ட்லேயும் நம்ம தான் முதல்ல இது கொண்டு வரோம். ஃபோக்கஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் பர்த் கண்ட்ரோல் டு ஃபேமிலி வெல்ஃபேர் அண்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இதை பர்த் கண்ட்ரோலுக்காக தான் கொண்டு வராங்க. அதன் பிறகு என்ன ஆகுனா, ஃபேமிலி வெல்ஃபேருக்காகவும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்காகவும், அதாவது இந்த பர்த் டைம்லேயே வந்து பெண்கள்லாம் இறந்து போயிடுவாங்க, குழந்தைங்களாம் இறந்து போயிடுவாங்க இல்லையா. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. ஸோ ஸ்மால் ஃபேமிலி அண்டு ஹாப்பி ஃபேமிலி, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கே இருவர் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. அடுத்து எமர்ஜிங் இஷ்யூவா, இப்போ என்னென்ன இஷ்யூஸ் வந்து எமர்ஜி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஏஜிங் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. நீங்கள் பாருங்கள், இந்த இருப்பு சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால 60+ பீப்புள் வந்து ரொம்ப அதிகமாக வராங்க. அவங்களால இந்தியாவுடைய ஜிடிபியில் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இவங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% வந்து இருக்காங்க. இவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாகுது. இவங்களை பார்த்துக்கிறதுனால தனியாக ஒருத்தருடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி அங்கே போகுது இல்லையா, இந்த பெரியவங்களை பார்த்துக்கிறதுனால அவங்க நேஷனுடைய அந்த குரோத்துக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாமல் போகுது. டியூ டு பெட்டர் ஹெல்த் கேர் அண்ட் டிக்ளைனிங் த ஃபெர்டாலிட்டி சேலஞ்சஸ், ஹெல்த் கேர், பென்ஷன், லோன்லினஸ் அண்டு சோஷியல் செக்யூரிட்டிலாம் வந்து இவங்களுக்கான பென்ஷன் கொடுத்தாகணும். லோன்லினஸ்ங்க அங்கே கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அவங்கள பார்த்துக்கணும் ஒரு ஆள் வேணும். இதுதான் அவங்க தனிமையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. சோஷியல் செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா அவங்கள பார்த்துக்க முடியாது. செக்ஸ் ரேஷியோ பாருங்க, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலி லோ டு சன் ப்ரெஃபரன்ஸ். இந்த பெண்கள் வந்து அதிகமாக இல்லை நம்ம நாட்டில். காரணம் என்ன, ஆண்கள் தான் வேணும் அப்படிங்கிறது. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், நெக்லெக்ட் ஆஃப் கேர்ள் சைல்டில் நமக்கு வேணாம் அப்படிங்கிறது. இம்ப்ரூவிங் ட்ரெட், அதாவது இதை கொண்டு வரதுக்காக டியூ டு அவேர்னஸ் கேம்பஸ் லைக் பேட்டி பச்சோ, பேட்டி பதோ, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க பெண் குழந்தைங்களை பாதுகாக்கின்றதுக்காக. சைல்டு அண்ட் இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஒரு 1000 குழந்தைகள் பிறகுதுன்னு வச்சுங்களேன், அதில் 25% இறந்து போகிறாங்கன்றது. மால் நியூட்ரிஷன், புவர் மெட்டர்னல் ஹெல்த்து, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஜனனி சுரக்ஷா யோஜனா, ICDS, போஷன் அபியான். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த சஸ்டைனபிள் SDGன்னு சொல்லுவாங்க. 13 15 சரி ஞாபகம் இல்லைங்க, இது மறந்துடுச்சு எனக்கு.
ஸோ இந்த எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஸோ அதுதான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. இதெல்லாம் நீங்கள் கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, இந்தியன் சொசைட்டி. ஸோ அதிலே நம்ம படிச்சிருப்போம். அகைன் அண்ட் அகைன் சொல்லி உங்களுடைய நேரத்தையும் வந்து வீணடிக்க விரும்பலை. ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு போயிடுவோம். டிஸ்கஸ் த மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் growth இன் இந்தியா. இந்த பாப்புலேஷன் growthக்கு என்னென்ன மேஜர் காம்போனன்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத எழுதுங்க. அண்ட் எக்ஸாமின் த மேஜர் டெமோக்ராட்டிக் சேலஞ்சஸ் இந்தியா ஃபேஸஸ் இன் 21st செஞ்சுரியில் இந்த டெமோக்ராட்டிக் சேலஞ்சஸாக என்னென்னலாம் இருக்குது இந்தியாவுக்கு அப்படிங்கிறத எழுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம பாப்புலேஷன் டைனமிக்ஸ் இன் இந்தியாவுடைய பாப்புலேஷன் டைனமிக்ஸ்னால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.